லார்ட், அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த கிராமத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பாராட்டின தயவிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்க ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்கு பின்னாக அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பல போராட்டத்துல, வியாதியில, பலவீனத்துல கஷ்டப்படுறாங்க. கிராமங்கள் எல்லாம் விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, வியாதிகளுக்கோ எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை, அவருடைய துக்கங்களை, அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை. இங்க பாருங்க, 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ளவளா இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ பெரும் பாடுள்ளவளா இருந்து வியாதினால கஷ்டப்பட்டு அவ எங்க போய் சுகம் அடையாத நிலைமையில, தன் ஆஸ்திகளால் செலவழித்தும் ஒன்றும் சுகமடையாத நிலைமையில கஷ்டப்பட்டான். ஆனா வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டால் உடனே அந்த வியாதி சுகம் அடைந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது நம்ம மேல விழுந்த கடமை. பாருங்க, நம்ம எங்க போனாலும் கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சும்மா வீட்டுல இருக்காதீங்க, வெளியே போங்க, ஆத்துமாக்களை சந்திங்க, 4 பேர் சுவிசேஷத்தை அறிவிங்க. கிராமங்கள், பட்டி தொட்டி எல்லா இடங்கள்லாம் போய் ஆண்டுடைய அன்பை சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒருவர் தொடப்பட்டாலும் அதன் மூலமா வியாதி சுகமடைந்த ஒரு பெரிய சாட்சியாக அவர்கள் அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்தில் எழும்புவார்கள். இந்த கிராமத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே நிறைய பேர் தொடப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துல கிராமங்கள், பட்டி தொட்டி எல்லாம் போய் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த 12 வருஷம் பெரும் பாடுள்ள ஸ்திரியை போல எத்தனை பேர் வியாதியில, பலவீனத்துல, போராட்டத்துல, பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் தொட்டு சுகமாக்கி அவருடைய வியாதிகளை மாற்றி கர்த்தர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உங்க நாமம் மையப்படட்டும். ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதிரி பெரும் பாடுகளோடு யார் யார் வாழ்றாங்க அவங்களெல்லாம் கர்த்தர் தொட்டு பெரும் பாடுகளை மாற்றி விடுதலை தந்து அற்புதங்களை செய்து வழி நடத்தும். உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரும்பாடு நீங்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென்.